Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு அஃபோர்டபிளான மேக்கப் லுக் அண்ட் ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் 2 in 1 பார்க்க போறோம். ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து சிம்பிள் மேக்கப் லுக் கேட்டிருந்தாங்க, சில பேர் வந்து அஃபோர்டபுளாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி 2 in 1 நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு கீழே உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப மட்டமான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நல்ல ப்ராடக்ட்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணால் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும் அதில், ஓகேவா? ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் வந்து இன்னைக்கு பேசிட்டே வந்து பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட ஃபேஸ் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பட் அது வந்து ஸ்கின் கேரில் வந்தது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிவ்யாவோட இந்த சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 39 rupees அண்ட் இது வந்து 25 ml நினைக்கிறேன். ஆமாம், 25 ml இது. அது இந்த டப் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டப் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். இது வந்து 50 ml 85 rupees. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மாய்ஸ்சரைசருக்கு. ஸோ நான் வந்து இது அப்ளை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. நீங்கள் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் எல்லா நாளும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து லிப் பாம்க்கு வந்து நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின். ஸோ இந்த வேஸ்லின் பார்த்தீங்கன்னா 49 rupees. இதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லிப் பாமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்லின் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை வேஸ்லின்லாம் எனக்கு வேணாம், மூடிட்டு வேறு லிப் பாம் காட்டு அப்படின்னா நான் வந்து இந்த லிப் பாம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ஹிமாலயாவோட இந்த லிப் பாம். இது வந்து 35 rupees. இதுவும் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் எடுத்திருந்தேன். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வேஸ்லின் பார்த்தீங்கன்னா இது வந்து கொக்கோ ஃப்ளேவர். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து ப்ரெப் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் போட போகிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிபி க்ரீம் ஒரு சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட ஸ்கின் டோன் இருக்கிறீங்க அப்படின்னா பிபி க்ரீம் ஒரு சிசி க்ரீம் வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பவுடருக்கு போகிறோம் டைரெக்டாக. ஸோ பவுடருக்கு நான் காட்ட போகிறது வந்து ஸ்பின்ஸோட இந்த பிபி டால்க். எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான பவுடர்னால் இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து 83 rupeesனு போட்டிருக்கு. அப்படி இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிமாலயா பேபி பவுடர். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 70. இது வந்து 35 rupees. இது வந்து 83 rupees. இது 10 rupeesக்கும் கிடைக்குது. பட் இது ரெண்டுத்தில் எது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது சொல்லுவேன். இது வந்து ஒரு டிண்டட் பவுடர். நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு டிண்டட் பவுடர். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும் இது நம்மளுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கேஸ்ட்லாம் வந்து கொடுக்காது. எனக்கு வந்து இந்த பவுடரை ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிப்போம் இப்போது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்பாட்ஸ்லாம் வந்து மறைக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ண முடியும். ஸ்பாட்ஸ்லாம் வந்து மறைக்காது. ஸோ அடுத்தது வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த என்வைபேயோட இந்த ஐப்ரோ பென்சில் தான் ஆப்ஷன்ஸ் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது நான் வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வரும்போது நல்லா தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பிளண்ட் ஆகிடுச்சு, ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது உடஞ்சி போயிடுது. நல்ல குவாலிட்டியாகவே இல்லை இந்த ஐப்ரோ பென்சில். எவ்வளோ ஷார்ப் பண்ணாலும் அந்த டிப் வந்து உடஞ்சிடுது. ஸோ நான் வந்து ஷார்ப்னர் மேலே தான் வந்து தப்புன்னு நினச்சிட்டு நான் நிறைய ஷார்ப்னர் மாற்றி பார்த்தேன். ஆனால் வந்து வேலைக்கே ஆகலை எதுவுமே. பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு ஆகிடுச்சு, அந்த பென்சிலே இவ்வளோண்டு ஆகிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பிளண்ட்டாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை அதில். ஸோ இந்த காட்டலாம் நினச்சேன், ஆனால் வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன வந்து காட்ட போகிறேன்னா இந்த ஏடிஎஸோட இந்த ஐப்ரோ பென்சில் காட்ட போகிறேன். இது வந்து ஃபேன்சி ஷாப்லேயே கிடைக்கும். இது ஆக்சுவலி இது காணாமல் போச்சே, இது உடஞ்சி போச்சே, என்ன ஆப்ஷன்ஸ் காட்டுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் இது இருந்துச்சு ட்ராவில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்கும். மம்மிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் இது வந்து 20 or 30 தான்
30 தான் இருக்கும் ஃபேன்சி ஷாப்பில். ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து எங்கள் மம்மி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி எப்போ வந்துச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே, எப்படி இவ்வளோ குட்டியாச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப லைட்டான ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. இது ஆக்சுவலி ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில், ப்ரௌன் கூட இல்லை, பிளாக்குங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட்டையாக ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டான ஸ்ட்ரோக்ஸாக வந்து கொடுத்தா நேச்சுரலாக ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், லைட்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணோம்னா சின்சானோட ஐப்ரோஸ் மாதிரி ஆகிடும். அடுத்து வந்து நம்ம வந்து கண்ணுக்கு மை இட போகிறோம். ஸோ மைக்கு வந்து நான் இந்த ஹிமாலயாவோட காஜல் தான் வந்து காமிக்க போகிறேன். இது வந்து 50 ருபீஸ்க்கு நான் வந்து ஃபேன்சி ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கண்ணுக்கு கீழே வாட்டர் லைன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ காஜல் வந்து நீங்கள் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, NYBay கூட நம்மளுக்கு வந்து 80 ருபீஸ்க்கு என்னமோ கிடைக்குது. ஆனால் அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஹிமாலயாஸ் காட்டுறேன். ஹிமாலயோட இந்த காஜல் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் அழியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 to 5 hours வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் வேணால் ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் லுக் நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நைட் நான் எடிட் பண்ணுவேன் இல்லையா, நான் வந்து நைட் ஒரு 2:30 வரைக்கும் நான் வந்து உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ 9 o'clock நைட்டு 9 or 8:30 அந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன மேக்கப் லுக் பண்ணிட்டு இருக்கேனோ அதை வந்து நான் வந்து போட்டுட்டு உட்காந்துட்டேன். ஸோ நைட் 2 மணி வரைக்கும் அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இந்த இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மட்ச் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து அழுகலாம் செஞ்சிட்டீங்க, மழையில் நினச்சிட்டிங்க, தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வந்து ஸ்டே ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து NYBayயோட இந்த லிக்விட் லைனர் தான் நான் வந்து காட்ட போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பர்பிள் ஆப்பில் கிடைக்கும். எனக்கு ப்ரைஸ் சரியாக தெரியல, பட் 60s தான் இருக்கும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60 or 70s இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அடுத்து வந்து மஸ்காராக்கு போயிடலாம். மஸ்காராக்கு வந்து நான் ஐடெக்ஸ் டாஸ்லரோட இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபேன்சி ஷாப்லேருந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 100 ருபீஸ். ஸோ கண்டிப்பாக டாஸ்லர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு எல்லா ஃபேன்சி ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது வந்து வாஷபிள் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிடலாம். இது நல்லாவே வந்து கேர்ள் பண்ணி கொடுக்குது லேஷஸை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, நான் வந்து இந்த மேக்கப் லுக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நைட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மேக்கப் லுக் போட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். பிகாஸ் நான் சம்டைம்ஸ் காஜல்லாம் போட்டு தூங்கியிருக்கேன். அப்போல்லாம் வந்து காஜல் அவ்வளோவா ஸ்மட்ஜெல்லாம் ஆனதில்லை. ஆனால் இந்த ஹிமாலயா காஜல் வந்து நல்லா வந்து ஸ்மட்ஜாக இருந்தது. நான் எஞ்சி பார்க்கும்போது நல்லா பேண்டா கரடி மாதிரி இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம், அப்படியே தூங்கலாம் முடியாது. அண்ட் இந்த மஸ்காரா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காய மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான், மஸ்காரா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாஷபிள் மஸ்காராவே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா லேஷஸ் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா வந்து அது அழிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால. ஸோ கடைசியாக நம்ம வந்து என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் போயிடலாம். லிப்ஸ்டிக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து காட்ட போகிறேன். ஒன்று வந்து லிக்விட் லிப்ஸ்டிக், இன்னொன்று வந்து புல்லட் லிப்ஸ்டிக். ரெண்டுமே வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடது. ஸோ ரெண்டுத்தோட ரிவ்யூஸ் வாட்சஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் லிக்விட் லிப்ஸ்டிக்கோடது. இது வந்து ரீசெண்டாக போன வீடியோ தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருங்க மறக்காமல். உங்களுக்கு வந்து புல்லட்ஸ் பிடிச்சதுன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இது சூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 75 அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 80. ஸோ நான் வந்து எனக்கு வந்து லிக்விட் தான் பிடிக்கும், பட் ஸ்டில் நான் வந்து இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். பிகாஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா லிப் பாம் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து புல்லட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒழுங்காக வந்து கிளைட் ஆகாது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக்கு இந்த இன்சைட்டோட இந்த புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். இதோட ஷேட் வந்து மெஜஸ்டிக் மோக்கா. ஸோ இதை அப்ளை பண்ணிடுவேன்.
மெஜஸ்டிக் மெரூன் இதோட ஷேடு. ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் வந்து முடிச்சிட்டோம். எனக்கு வந்து புல்லட்ஸ் அவ்வளோ பிடிக்காது. பட் இது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சான ஒரு மெரூன் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலருக்காக தான் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால் வீடியோஸ், அப்புறமா ஸ்வாட்சஸ், vlogs எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.